கத்தோலிக்க புனிதர்களின் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது செயின்ட் எட்விக் என்பவரை பற்றித்தான். இவர் 1174ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் உள்ள பவேரியா என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் 1267ஆம் ஆண்டு மார்ச் 26 அன்று திருத்தந்தை 4ஆம் கிளமெண்ட் என்பவரால் புனிதர் பட்டம் பெற்றார். இவர் பெர்லின், போலந்து, சிலேசியா ஆகிய நாடுகளின் பாதுகாவலியாக இருக்கிறார். இவர் சிலேசியா நாட்டைச் சேர்ந்த ஹென்றி என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்தார். எட்விக் 7 குழந்தைகளுக்கு தாயானவர். இவர் தனது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். சிஸ்டர்சியன் என்ற துறவற மடத்திற்கென்று துறவற இல்லம் ஒன்றை இவர் கட்டினார். அம்மடத்தின் துறவற இல்லத்திற்காக மருத்துவமனை ஒன்றையும் கட்டினார். இவரது கணவர் ஹென்றி 1238ஆம் ஆண்டு காலமானார். அதனால் அதே ஆண்டு எட்விக் தன் கணவர் கட்டிய துறவற மடத்தில் சேர்ந்து ஜெப தப வாழ்வில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் பிள்ளைகளிடையே பிரச்சனை எழுந்தது. இவரது ஒரு பிள்ளை மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார். எட்விக் தன் பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் இறைவனிடம் ஜெபித்து வந்தார். அந்த ஜெபத்தினாலேயே மங்கோலியர்களை வென்றார். எட்விக் தனக்கு சொந்தமான நிலங்களை திருச்சபைக்கு வழங்கினார். தனது கணவர் உதவியுடன் ஏழைகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்தார். இவர் குளிர்காலத்தில் கூட பனிக்கட்டிகள் கொட்டும் போதும் காலணிகள் இல்லாமலேயே நடந்து சென்று ஜெபம் செய்வது, இறைப்பணி ஆற்றுவது, மறைப்பணி ஆற்றுவது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற காரியங்களை செய்தார். இவர் இறந்தவுடன் ஜெர்மானியின் தலைநகர் பெர்லினில் உள்ள பேராலயத்தில் இவரின் உடல் வைக்கப்பட்டது. இவர் 1243ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் சிலேசியாவில் இறந்தார். ஜெபம். எல்லாம் வல்ல தந்தையே, அனைவருக்கும் தாழ்ச்சியின் எடுத்துக்காட்டாக விளங்கிய புனித எட்விக்கின் புனிதமிகு வாழ்க்கையால் நீர் எங்களுக்கு துணை புரியும்படியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆமென்.